கண்டிப்பாக உங்களோட உள்ளுணர்வை நம்புங்க. ஸோ உங்கள் உள்ளுணர்வுக்கு வந்து இது ஏதோ தப்பாக இருக்குது, இது ஏதோ சரியாக இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா அதை நம்புங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டிகிரி ஹோல்டராக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆட்டிசம் பற்றி, ஏடிஹெச்டி பற்றி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தில் நிறைய ஆராய்ச்சி பண்ணாமல் இருந்திருக்கலாம். பட் ஆஸ் அ மதராக, ஆஸ் அ பேரண்ட்டாக, ஆஸ் அ கிராண்ட் பேரண்ட்டாக உங்களோட உள்ளுணர்வு இது ஏதோ சரியாக இல்லை, இங்கே ஏதோ தப்பு நடக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை வந்து நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த டிசிஷனை நீங்கள் அக்னாலஜ் பண்ணுங்க. ஏன்னா நிறைய இடங்கள்ல தெரப்பின்ற பேரில் ரொம்ப துன்புறுத்தல் நடக்குது. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ மசாஜஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையோட வாயிலெல்லாம் வந்து புண்ணு வர அளவுக்கு தேய்க்கிறது, ஃபிசிக்கலி ஹர்ட் ஆகுற மாதிரி ரொம்ப இன்ட்ரூசிவாக வந்து தெரப்பி கொடுக்குறது, ஹார்ஷாக கொடுக்கறது, குழந்தைய வந்து பயங்கரமாக திட்டி அடிக்கிறது, இப்படிலாம் பண்ணாதான் அவன் வந்து கேட்பான், இப்படிலாம் பண்ணாதான் அவன் குணமாவான், உங்களுக்கு அவன் குணமாவனமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸையே மிரட்டுறது, இந்த மாதிரி இடங்கள்ல நீங்கள் தெரப்பி போகாமே இருக்கலாம். அதுதான் என்னோட ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்டாக இருக்கும்.